வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ்டர்டே நிஃப்டி 17,800 போகும். அப்போ அந்த கால் ஆப்ஷன் புக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வேறு எக்ஸ்பைரி. ஆக்சுவலாக மார்க்கெட் மேலே போயிருக்கணும், இன்னும் போகலை. 17,716 தான் ஹை வச்சதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 17,000 எவ்வளோ ஹை வச்சுருக்கு அப்படின்னா 17,716 ஹை வச்சுருக்காமா. 800 போகல. நாளைக்கு 800 போயிடும். ஏன்னா நம்ம டார்கெட் அது தான். 800 போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆனதான் மார்க்கெட்டு. இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகவே ஆகாது. நாளைக்கு 17,800 கண்டிப்பாக ப்ரைஸ் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி நம்ம சொன்ன டார்கெட் போயிடுச்சு. பேங்க் நிஃப்டி நம்ம என்ன டார்கெட் சொல்லியிருந்தோம், 38,900 போகும்னு சொல்லியிருந்தோம். 38,929 ஹை வச்சிருச்சு. பேங்க் நிஃப்டி டார்கெட் போயிடுச்சு. ஒரு நாளைக்கும் கேப் அப் தான் ஓப்பன் ஆகும். நம்ம மற்ற சேனல்ஸில் சொல்கிற மாதிரி 50 கட் பண்ணால் 60, 50 டவுனை கட் பண்ணால் 40 அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அனலைஸ் பண்ணுறது டார்கெட் போகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் கால்ஸ் போடுவேன். அதே சமயம் எப்படி சொல்கிறது, கன்ஃபர்மேஷன் எனக்கு என்னோடய லெவலில் கிடச்சா மட்டும்தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ நாளைக்கு 17,800 கண்டிப்பாக நிஃப்டி போயிடும். பேங்க் நிஃப்டியும் கண்டிப்பாக மேலே தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா நிஃப்டி அப்புடின்னா பேங்க் நிஃப்டியும் அப்போ தான் ஓப்பன் ஆகும். ஸோ இன்றைக்கி மாருதி செல் கால் கொடுத்துருந்தோம். சூப்பராக மாருதி வேறு லெவலில் செல் கால் வந்துச்சு. இங்கேருந்து வேறு லெவலில் செல் ஆச்சு. நல்ல செல் என்ட்ரி கிடச்சிச்சு. என்னோடய கிளைண்ட்ஸ் நேற்று லாஸில் இருந்தார். செல் கால் நேற்றே கொடுத்துட்டேன். இன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான் புக் பண்ணார். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.